வணக்கம் இன்டர்நெட், இது உங்கள் ஜெமினி ஃப்ரம் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஒரு எக்ஸ்க்ளூசிவான சப்ஜெக்ட். இந்த பிராண்டை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா, ஜாப்பனீஸ் ஒரு ப்ரீமியம் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜாப்பனீஸோட ஒரு லெஜெண்டரி டூ வீலர் மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு யூனிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஸ்மூத்தஸ்ட் பெட்ரோல் இன்ஜின் மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொன்னாலே இந்த பிராண்ட் தான் ஞாபகம் வரும். அதுதான் ஹோண்டா. அப்படிப்பட்ட ஹோண்டா இந்தியாவில் வெர்ஷன் 2, அதாவது ஹார்னட் வெர்ஷன் 2 அப்படின்ற ஒரு நியூ மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பற்றி நிறையா ரிவ்யூஸ் வந்துடும். நம்ம ஸ்டைலில் இந்த ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பைக்கோட டெஸ்ட் ரைட் ஃபீட்பேக் எப்படி இருக்குது, இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன், ஃபீச்சர்ஸ், கலர், ஆன் ரோட் ப்ரைஸ், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த பைக்கில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு அப்படின்ட்டு இந்த ஒரு வீடியோவில் ஹோல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். விதவுட் ஃபர்தர் டிலே இந்த பிராண்டோட ஹிஸ்ட்ரி லைட்டாக டச் பண்ணிட்டு போகலாங்க. இது ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டு. ஹோண்டா வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 71 இயர்ஸாக இருக்குது. இந்தியாவில் ஹீரோ ஹோண்டா அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்க யாருமே இல்லை. ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 37 வருஷமாக இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ரீமியம் பிராண்ட் தான். இந்த பைக்கை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா பைக்ஸ் வாங்குறவங்க எப்பவுமே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பைக்கோட ப்ரீமியம், அந்த பைக்கோட ரிஃபைன்மெண்ட், அந்த பைக்கோட குவாலிட்டி, அப்புறம் அந்த ஃபீல் எல்லாமே வந்து ஹோண்டானா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. அவங்களுடைய அந்த ப்ராடக்ட் லைனப்பில் 180cc செக்மெண்ட்டில் இது வரைக்கும் பைக் இருந்தது இல்லை. அந்த 180cc செக்மெண்ட்டை வந்து ஒரு ஃபில்ஃபில் பண்ணோம். ஸோ 160க்கு மேலே போகணும், அதாவது 150க்கு மேலே 200க்குள்ளே போகிறவங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் ரொம்ப லிமிட்டடான ஆப்ஷன். ஸோ அந்த செக்மெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட லான்ச் பண்ணால் தான் இந்த ஹோண்டா ஹார்னட் 2.0 180cc. இந்த 180cc பைக்கை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வரலாம். இந்த பைக்கோட ஸ்டைலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிசைனிங்க. ஹோண்டாவோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியமான டிசைன் இருக்கும். அப்படிப்பட்ட ப்ரீமியமான டிசைன் மட்டும்தான் அதில் இருக்குமா, மற்ற என்ன விஷயம்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைக்கை ஏறி உட்காந்து ரைட் பண்ணால் ஒரு கம்ஃபர்ட், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல், ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ரைடிங் போஸ்டர் அப்படின்ட்டு எல்லா பைக்லையுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட சைன் யூனிக்கான அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இல்லை. அந்த வகையில் தான் இந்த ஹோண்டா ஹார்னட் கொடுத்துருந்தாலும், இந்த பைக் ஒரு ப்ரீமியம் ரேஞ்சை மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் ஹை பவர்டு இன்ஜின் கொடுக்கறதுனால, 180cc லான்ச் பண்ணுறதுனால அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பைக்ஸுக்கு காம்படிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பைக்கோட டிசைன் எலிமெண்ட்ஸில் நிறையவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ், இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான சில விஷயமும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட எக்ஸ்டீரியர் லுக் இது வந்து ஒரு ஆல் நியூ ஹோண்டா ஹார்னட் இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு ஸ்டைலிஷ் பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கில் வந்து கம்ப்ளீட் ஹோல் LED செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு ஹெட்லைட் ஆகட்டும், ரியரில் ஒரு டெயில் லேம்ப்பு, இண்டிகேட்டர்ஸ், இந்த பைக்கோட இந்த லுக் எல்லாமே வந்து அந்த பாடி பேனல்ஸோட சேர்ந்து ஒரு ஏரோடைனமிக் ஷேப்புக்கு வர்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ் டிசைனில் வரக்கூடிய அந்த டைல் லேம்ப் வந்து இந்த பைக்குக்கு இன்னும் ஒரு சிக்னேச்சர் லுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸ் மற்ற என்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பைக்கில் கம்ப்ளீட்டாக ஒரு நெகட்டிவ் கிறிஸ்டல் கிளியர் ஒரு டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த பைக்கை நான் ரைட் பண்ணும்போது எனக்கு இந்த பைக்கோட அந்த கிளஸ்டரோட வியூ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஹோண்டாவோட கம்ஃபர்ட் அன்டவுட்டபிளி எப்பயுமே வந்து ஹோண்டா பைக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங்க்கு சூட்டபுளான பைக்ஸ், ஷார்ட் டிரைவ், லாங் டிரைவ் அப்படின்ட்டு நம்பி போகலாம். அந்த மாதிரி தான் இந்த பைக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஹேண்டில் பார் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருந்தாலும் இதில் கொடுத்துருக்க ஹேண்டில் பார் செட்டப் வந்து நார்மல் பைக்ஸில் வர மாதிரியான ஒரு செட்டப் தான். பட் அந்த சீட்டிங், அந்த டேங்க்கு, அப்புறம் அந்த போஷர், அந்த பெடல் போர்ஷன் எல்லாமே வந்து பார்க்கும்போது இது ஒரு பர்ஃபெக்ட் ஒரு சிட்டி ரைட் பைக்காகவும் நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹைவேக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப லாங் டிரைவ் போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகலாம். பட் வந்து ஒரு டூரிங் பைக்குக்கு வரக்கூடிய அந்த குவாலிட்டி இதில் எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரீட் பைக்குக்கு வந்து இருக்கக்கூடிய குவாலிட்டி மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இந்த மாதிரியான லாங் ரைடுக்கான ஒரு குவாலிட்டி இந்த பைக்கில் நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த பைக்கில் ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்ப ஒரு டாப் நாச் பில்ட் குவாலிட்டி தான். மெட்டீரியல்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதில் வரக்கூடிய அந்த பெயிண்ட் ஸ்கீம் ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது. இதில் மொத்தம் 4 கலர் கொடுக்குறாங்க. அந்த 4 கலர் என்னங்கிறது மேலே வர நீங்கள் பிக்சரில் ஒன்று பார்த்துட்டு வாங்க. இந்த கலர் இந்த பைக்குக்கு ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கணும், ஹோண்டாவோட 180cc ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் இந்த ஒரு சிசி லான்ச் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 184cc. இது சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் ஏர் கூல்டு இன்ஜின். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி வந்து ஏர் கூல்டு இல்லை ஆயில் கூல்டு கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து லிக்விட் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க ஏர் கூல்டு கொடுத்தது மட்டும் கொஞ்சம் எனக்கு ஒரு டிஸப்பாயிண்டிங்காக இருக்குது. பட் பைக்கோட பர்ஃபார்மன்ஸில் எதாவது குறைந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராகவே இருந்தது. எப்பயுமே ஹோண்டா இன்ஜினுக்கு இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டியான ஒரு ரிஃபைன்டு ஒரு ஸ்மூத்தர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து இந்த பைக்கில் நல்லாவே பார்க்க முடிஞ்சது. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாஸ்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு 180cc மேலே போகிறவங்க ஒரு ப்ராப்பரான ரேசிங் பைக்கில் வர மாதிரி சவுண்டு தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பில் தான் இந்த பைக்கை நானும் எடுத்து ஓட்டினேன். பட் அந்த ஒரு ரேசிங் பைக்கான சவுண்டு இதில் மிஸ்ஸிங்காக இருந்தது. அதே நேரத்தில் சிட்டி பைக்குக்கான
ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸாஸ்ட் நோட் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒரு ஃபேமிலியோட ரைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு சிங்கிளாக போகிறவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் ஃபேமிலியாக போகிறவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃப் குழந்தைங்களாம் வச்சு போகும்போது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பவர், ஒரு நல்ல ரைடிங் போஷர், ஒரு பில்லியன் சீட் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு செமி ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு என்னோட தாட்டுங்க. ஸோ அப்படிப்பட்ட செமி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஒரு கம்ஃபர்ட்டும் வந்து நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. அந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தராகவே இருக்குது, அந்தளவுக்கு ஒரு ரொம்ப நாய்ஸியாக இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக நம்மளால் சிட்டிக்கு ரைட் பண்ண முடியும். சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டுங்க. ஏன்னா இதில் வந்து யூஎஸ்டி ஃபோக் கொடுத்துருக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு 190cc 150cc செக்மெண்ட்டில் யூஎஸ்டி பைக் கொடுக்குறது வந்து விரல விட்டு எண்ணிடலாம். அப்படிப்பட்ட இந்த பைக்கும் வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்கிறது. ரெண்டாவது, அந்த யூஎஸ்டி ஃபோக்ஸுக்கு கொடுத்துருக்கிற அந்த பெயிண்ட் ஃபினிஷ், அந்த கோல்டன் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. ரியரில் வரக்கூடிய ஸ்விங்காம், அதில் வரக்கூடிய மோனோ சஸ்பென்ஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் இதில் பார்க்கணும், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இந்த ஹோண்டா ஹார்னட்டோட பிரேக்கிங் அண்ட் டயர்ஸ் பற்றி அப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறாங்க, பட் டியூவல் பேட்டல் டிஸ்க் கொடுத்துருக்குறாங்க. அந்த பேட்டல் டிஸ்கோட அந்த டிசைன் அந்த பைக்குக்கோட லுக்குக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்போர்ட்டியர் ஃபீல் கொடுக்குதுங்க. இந்த பைக்கோட அந்த ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய டிஸ்கோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா 276 ஒரு மாசிவான சைஸ். ரியரில் வந்து 220 இதோட ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு பார்க்கும். டயர் வந்து அன்டவுட்டபிளி ஒரு ப்ராப்பரான ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு வரக்கூடிய ஒரு லுக்கு கொடுக்குது. அதுக்கு காரணம் இந்த டயரோட சைஸுங்க. ரியரில் வந்து 140 செக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப வைடராகவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 110 கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் சின்ன டயர் தான் பார்க்கும்போது. பட் இந்த பைக்குக்கான லுக்குக்கு இந்த ரெண்டு டயருமே வந்து பர்ஃபெக்டாகவே இருக்குது. இது ரெண்டுமே வந்து 17 இன்ச்சில் வரக்கூடிய டியூப்லெஸ் டயர்ஸ், அலாய் வீல்ஸோட வருது. அந்த அலாய் வீலில் வரக்கூடிய அந்த பெயிண்ட்டும் வந்து இந்த பைக்குக்கு இன்னும் ஒரு ஸ்போர்ட்டியர் லுக்கை வந்து கொடுத்துருக்குங்க. இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெக்னிக்கலி 184cc வரக்கூடிய சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்ட்ரோக் ஏர் கூல்டு ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம்ங்க, ப்ரோக்ராம்டு ஃபியூவல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து BS6 டெக்னாலஜியில் வரக்கூடிய லேட்டஸ்ட் இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்ஸ் பவர் வந்து 17 HP. ஒரு 185cc ஒரு 184cc வந்து 17 ஹார்ஸ் பவருங்கிறது கொஞ்சம் கேட்குறதுக்கு கம்மியாக தான் இருக்குது. பட் அதே நேரத்தில் ஹோண்டா என்ன பண்ணியிருக்காங்க, கிளவராக வந்து டார்க் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 16.1 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட லான்ச்சில் சொன்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப் கம்மியாக இருந்தாலும் பட் மிட் ரேஞ்ச் பிக்கப் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 0 to 100 வந்து அவங்க கவுண்ட் பண்ணாமல் 0 to 200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 0 to 200க்கு ரீச் பண்ணக்கூடிய டைமும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கை ஒரு ஷார்ட் ரேசிங்க்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். பட் அதே ரேசிங் வந்து பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா மற்ற பைக்குக்கு ஒரு ஈக்குவலான ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கோட மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸுங்க. இதில் அந்த கீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம், அதாவது ஒரு எக்ஸ்பென்சிவான இம்போர்ட்டட் பைக்ஸில் வர மாதிரி கீயை வந்து டேங்க்கில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ப்ளிட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் சொல்லியிருந்தாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 லெவல் இலுமினேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பைக்கை ரைட் பண்ணும்போது டேயாக இருக்குது நைட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஜிட்டலோட மீட்டரில் இருக்கக்கூடிய பிரைட்னஸ் அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த பைக்கில் இருக்கக்கூடிய அந்த கிளஸ்டரில் நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வண்டியோட RPM பார்க்க முடியுது, ட்ரிப் பார்க்க முடியுது, கிளாக் பார்க்க முடியுது, ரைடிங் கியர் பொசிஷனிங் பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கொடுத்தாலும் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய சில பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த பைக்குக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய USD ஃபோக்ஸுங்கிற பைக் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இதில் வந்து USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு தேவையான ஸ்டெபிலிட்டி, அந்த கார்னரிங் கேப்பபிலிட்டிஸ் வந்து இந்த பைக்கில் எக்ஸலண்ட்டாக இருந்தது. நான் ரைட் பண்ணும்போது இந்த பைக்கோட பிரேக்கிங் ஆகட்டும், அந்த பைக்கோட ஸ்ட்ரைட் லைன், அந்த ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், கார்னரிங்கில் கிடைக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் ஆகட்டும், இந்த பைக்கில் பெஸ்ட்டாகவே நான் ரேட்டிங் கொடுப்பேங்க. இந்த பைக்கில் மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆல் நியூ செட்டப் LED வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. நெகட்டிவ் ஃபுல்லி டிஜிட்டல், அந்த கிளஸ்டர் சூப்பராக இருக்குது. மாசிவான டயர்ஸ், அப்ரைட் ரைடிங் போஷருங்க. ஸோ இந்த பைக்கை நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் ரைட் பண்ணிட்டு போகலாம். சிட்டிலையும் சரி, கொஞ்சம் ஒரு லாங் ட்ரிப்பும் சரி, ஒரு செமி லாங் ட்ரிப்புன்னு சொல்லுவேன். லாங் ட்ரிப்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் லாங் ட்ரிப் நான் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகாமல் நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் ரைட் பண்ணிட்டு போக முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பைக்கில் நெகட்டிவ் சைடும் இருக்குது. நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ப்ரீமியம், ஒரு எக்ஸ்பென்சிவான பைக்ஸில் ஏர் கூல்டு இன்ஜின் ஆஃபர் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து அவங்க ஒரு ஆயில் கோல்டோ இல்லை லிக்விட் கோல்டோ கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ஸ்டாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் ஏர் கூல்டு கொடுத்ததுனா பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரியஸாக இல்லை. அந்த ஹோண்டாவோட ரிஃபைன்மெண்ட் இந்த இன்ஜின்லேயும் நல்லாவே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இன்னொரு விஷயம், அந்த ஹேண்டில் பார் செட்டப் இதை வந்து நார்மலான செட்டப் கொடுத்துருந்தாலும் அது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும்
ஒரு நெகட்டிவாகவும் சில இடத்துல நம்ம அதை சொல்ல முடியும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பைக்கை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு அப்பாச்சி எடுத்துக்கோங்க. அப்பாச்சி ஆர்டிஆர் ஆகட்டும், இல்லை பல்சரில் வரக்கூடிய NS200, RS200 இந்த மாதிரி பைக்கில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து வரக்கூடிய அந்த கிளிப் அண்ட் ஹேண்டில் பார் செட்டப் தான் ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கான ஒரு அக்ரெசிவான லுக்கு கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட கிளிப் அண்ட் ஹேண்டில் பார் இந்த பைக்கில் கொடுக்காதுங்கிறது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மற்றபடி எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து இதை நான் பாசிட்டிவாகவும் பார்க்குறேன், நெகட்டிவாகவும் பார்க்குறேன். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு போகிறவங்க ஒரு ரோரிங் சவுண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்குறவங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்மூத்தர் சவுண்டு வரும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பைக்கோட வாரண்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா வந்து கொடுக்குறது 3 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அது 3 இயர்ஸ் ஆர் 36,000 கிலோமீட்டர் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மேனுஃபேக்சரர் வாரண்ட்டி. எனக்கு 3 இயர்ஸ் பத்தாது, எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா அவங்ககிட்ட பேயபிள் ஆப்ஷனில் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இருக்குது. ஸோ 3 இயர்ஸ் மேனுஃபேக்சரர் வாரண்ட்டி மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு 3 இயர்ஸும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் வந்து ஒரு 36,000 கிலோமீட்டர் கொடுப்பாங்க. மொத்தம் வந்து 6 இயர்ஸ் ஆர் 72,000 கிலோமீட்டர் உங்களால் அவைல் பண்ண முடியும். இதோட ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. அந்த சர்வீஸ் வந்து எந்தெந்த இன்டர்வலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பார்க்குற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இவங்க தான் சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், அப்புறம் ஆலங்குளம் இருக்கக்கூடிய அந்த ஹோண்டா ஷோரூமோட அஃபிஷியல் டீலர்ஷிப். இவங்களோட பேர் வந்து முகேஷ் ஹோண்டா. இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அஃபிஷியலாக ஒரு என்கொயரி பண்ணிக்கலாம். இந்த ஆன்ரோட் ப்ரைஸ் என்னங்கிறது உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல வரும். இந்த ஆன்ரோட் ப்ரைஸில் என்ன இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 இயர்ஸ் வாரண்ட்டி கவர் ஆகிடும், 3 ஃப்ரீ சர்வீஸ் கவர் ஆகிடும். இந்த பைக்குக்கு 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. 1 இயர் வந்து காம்ப்ரிஹென்சிவ், அப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி. ஆக மொத்தம் 5 வருஷத்துக்கான இன்சூரன்ஸ் கொடுத்துட்றாங்க. பைக்கு கூட ரெஜிஸ்ட்ரேஷன் கவர் பண்ணுறாங்க, ரோட் டேக்ஸ் கவர் பண்ணுறாங்க, அப்புறம் உங்களுக்கு நம்பர் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க, ஹெல்மெட்டும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த பைக்கை கொடுத்த முகேஷ் ஹோண்டாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ ஒரு டீட்டெயில்ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் டேரெக்டாக போய் ரைட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னா இந்த அஃபிஷியல் நம்பருக்கு கால் பண்ணி டேரெக்டாக போயிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரைட் பண்ணி பைக் பிடிச்சா நீங்கள் புக் பண்ணி டெலிவரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye bye. This is Jay from 3J Auto Expert.